நம்ம 7th தமிழ் புக்கில் காடு பார்க்கலாம். அந்த காடுங்கிற செயல் பகுதி எழுதுனது யாருன்னா சுரதா. சரிங்களா? கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும், பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிருமடி. காடு பொருள் கொடுக்கும், காய்கனி ஈன்றெடுக்கும், கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும். குரங்கு குடியிருக்கும், கொம்பில் கனிப்பறிக்கும், மரங்கள் வெயில் மறைக்கும், கிளியே வழியில் தடை இருக்கும். பச்சை மயில் நடிக்கும், பன்றி கிழங்கெடுக்கும், நச்சரவங் கலங்கும், கிளியே நரியெல்லாம் ஊளையிடும். அதிமதுர தலையை யானைகள் தின்றபடி புதுநடை போடுமடி, கிளியே பூங்குயில் கூவுமடி. சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி, கிளியே இயற்கை விடுதியிலே. சுரதா. சரிங்களா? இதை பாடினது யாருன்னா சுரதா. இதில் பொருள் தருக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஈன்றுனா தந்து, கழித்திடனா மகிழ்ந்திட, கொம்பு கிளை, நச்சரவம் விடமுள்ள பாம்பு, அதிமதுரம் மிகுந்த சுவை, விடுதினா தங்கும் இடம். இப்போ பாடலின் பொருள் பாருங்கள். கார்த்திகை விளக்குகள் போல காடு முழுவதும் மலர்கள் மலர்ந்திருக்கும், அவற்றை காணும் கண்கள் குளிர்ச்சி பெறும். காடு பல வகையான பொருட்களை தரும், காடு பல வகையான பொருட்களை தரும், காய்கனிகளையும் தரும். எல்லாரும் கூடி மகிழ்ந்திட குளிர்ந்த நிழல் தரும். அங்கே வசிக்கும் குரங்குகள் மரக்கிளையில் உள்ள கனிகளை பறித்து உண்ணும். மரங்கள் வெயிலை மறைத்து நிழல் தரும். அடர்ந்த காடு வழி சொல்வோருக்கு தடையாக இருக்கும். இது அந்த சைடு இருக்க பாட்டு மட்டும். அடுத்து அந்த ரெண்டாவதுக்குள்ளது 2வது பேராகிராஃபாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பச்சை நிறமுடைய மயில்கள் நடனமாடும், பன்றிகள் காட்டிலுள்ள கிழங்குகளை தோண்டி உண்ணும். அதனை கண்டு நஞ்சினை உடைய பாம்புகள் கலக்கமடையும். நரி கூட்டம் ஊளையிடும். மிகுந்த சுவையுடைய தலையை யானைகள் தின்றபடி புதிய நடைபோடும். பூக்கள் பூத்து குலுங்கும், மரங்களில் குயில்கள் கூவும். இயற்கை தங்குமிடமாகிய காட்டில் சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை போன்ற விலங்கினங்கள் எங்கும் அலைந்து திரியும். சுரதா. சுரதாவோட இயற்பெயர் என்னதுன்னா ராஜகோபாலன். சுரதா ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜகோபாலன். சுப்புரத்தினதாசன். இவர் பாரதிதாசன் மீது கொண்ட பற்றினால் சுப்புரத்தினம்ங்கிற அவரோட இயற்பெயர் இருக்குல்ல, பாரதிதாசனாரோட இயற்பெயர் என்னது? சுப்புரத்தினம். அதை சேர்த்து சுப்புரத்தினதாசன். பாரதியாரோட மேலே பற்று கொண்டனால கனக சுப்புரத்தினம் பாரதிதாசன் மாற்றிக்கிட்டார். அவர் மேலே இருக்க பற்றின் காரணமாக ராஜகோபாலனுங்கிற பேரை இவர் சுப்புரத்தினதாசன். அதில் அந்த சுப்பு சு ரத்தினரா தாசன் டா, அதை தான் சேர்த்து சுரதா. ஓமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் இவர் வல்லவர். அதனால இவர் என்ன சொல்லுவாங்கன்னா ஓமை கவிஞர். சுரதாவோட சிறப்பேர் என்னதுன்னா ஓமை கவிஞர். இவர் இயற்றிய நூல்கள் என்னென்னதுன்னா அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம். இந்த பாடல் இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா, அது தேன்மலை என்னும் நூலில் இயற்கை எழில் என்னும் பகுதியில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இப்பாடல் கிளிக்கண்ணி என்னும் பாவகையை சேர்ந்தது. கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைப்பாடல் வகை கிளிக்கண்ணி. அப்போ இந்த காடுங்கிறது எழுதுனது சுரதா. இது எதில் இருக்குன்னா தேன்மலைங்கிற நூலில் இயற்கை எழில் என்னும் பகுதியில் இருக்குது. இந்த பாடல் எந்த பாவகைன்னு கேட்கலாம். கிளிக்கண்ணின்னா என்னென்னா கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைப்பாடல் வகை. அடுத்து பாருங்கள். காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் மொத்தம் 30 கொடுத்துருக்காங்க பாருங்கள். கால், கான் கானகம், அடவி அரண் ஆரணி, புறவு பொற்றை பொழில், தில்லல் அழுவம், தில்லம் அழுவம், ஏவு பலவம், முளரி வல்லை விடர் வியல் வனம் முதை மிளை இரும்பு சுரம் பொச்சை பொதி முளி அரில் அரல் பதுக்கை கணையம். இது எல்லாமே காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள். சரிங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள். இந்த புக் பேக் கொஸ்டின் மட்டும் பார்த்துருங்க. இதில் ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது யாரோட பாடல்னா பாரதியார். பாரதியாரோட கிளிக்கண்ணி பாடல். நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி, கிளியே வாய் சொல்லில் வீரரடி, கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலன்றி நாட்டத்தில் கொள்ளாரடி, கிளியே நாளில் மறப்பாரடி. நம்ம இந்த பாட்டை பாடினது யாருன்னு கேட்டால் நம்ம பாரதியார் சொல்லிடுவோம். ஆனால் இது என்ன வகைன்னு கேட்டுருவாங்க. அப்போ அது என்னதுன்னா கிளிக்கண்ணி. சரியா? வாழை கன்றை ஈன்றது. சரியான விடை.